கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த கால நேரத்திலே அதிகமாக உங்களை ஆஸ்வதிக்கிறார். சென்ற 2 பதிவுகளில் பிளவு பற்றி நாம் சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் இந்த பிளவு என்பது என்ன? அந்த பிளவு வழியாக ஏன் தேவன் தன் ஜனங்களை அந்த வழியாக கடக்க வைக்கின்றார்? இந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே என்ன நடந்தது? எப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியங்கள் மிக எளிமையாக ஜனங்கள் கண்டு கொள்ளாதபடிக்கு தேவன் மிக எளிமையாக அவர் கடந்து சென்றார் என்பதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதாவது நான் செய்தியிலிருந்து வாசிக்கின்றேன். 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு, த பிரீச் பிட்வீன் த 7 சர்ச் ஏஜ் அண்ட் த 7 சீல்ஸ், மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1963 ஆண்டிலே மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 23வது பேராவை நான் வாசிக்கிறேன். நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகின்றோம். இது 7 முத்திரைகள் அல்ல. பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகின்றோம். இது 7 முத்திரைகள் அல்ல. அது 7 சபைகளின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு ஆகும். அப்ப இந்த 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவு என்ன அப்படி என்று நாம் வாசிக்கின்ற பொழுது மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது 6ஆம் அத்தியாயமும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சபை எடுக்கப்பட்ட பின்னர் நடப்பெறவிருக்கும் சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் மேலே செல்கிறது. சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வரை திரும்ப வருவதில்லை என்று அவர் இதிலே பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த சபையானது எப்படியாக 3ஆம் அதிகாரத்திலே மேலே சென்றது என்பது பற்றி நீங்கள் பார்ப்பீர் என்றால், வேதாகமத்திலே புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான். பிறகு 3ஆம் அதிகாரத்திலே தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசல் பல் நின்று கதவை தட்டுகின்றேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜன பானம் பண்ணுவான் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் லவோதிக்கா சபைக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது கதவை தட்டுகின்ற பொழுது லவோதிக்கா சபை கதவை திறக்கவில்லை. அவர் ஜனங்களிடத்திலே ராபோஜனமாகிய விலையேற பெற்ற ஒரிஜினல் வார்த்தையை கொண்டு வந்தார். அவர் அப்பத்தையும் திராட்சையும் கொண்டு வரவில்லை. அவர் ஜீவிக்கிற மன்னாவாகிய பரலோகத்தின் மன்னாவாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக வார்த்தையை தான் அவர் கொண்டு வந்தார். ஆனால் ஜனங்களோ, லவோதிக்கா சபையோ, கர்த்தர் அவர் கதவை தட்டுகின்றார், கதவை திறக்கவில்லை. இவர்கள் தன்னுடைய இருதயமாகிய கதவை சபை கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபன கோட்பாடுகளுக்கும் மனித ஞானங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் இவர்கள் உள்ளே வைத்துக்கொண்டு டாப்பால் போட்டுக்கொண்டார்கள். பிறகு தேவன் எளிமையிலே வாசம் செய்து கதவை தட்டுகின்றார், ராபோஜனம் பெறுவதற்காக ஒவ்வொரு அழைக்கின்றார். அவர்கள் கதவை திறக்கவில்லை. அப்படியாக இருக்கின்ற பொழுது பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே சபையானது செல்கிறது. பாருங்கள், லவோதிக்கா சபைக்கு தூதன் வருவதற்கு முன்பாக சபைக்கு தேவன் 7 காலகட்டங்களை வைத்திருந்தார். அதாவது 1ஆம் சபை காலத்தில் பவுலிலிருந்து 6ஆம் சபை காலமாக்கிய வெஸ்லி வரைக்குமே தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி வருகின்ற பொழுது பாருங்கள், தானியேல் புஸ்தகம், தானியேலின் 70வது வாரம், த 70 வீக் ஆஃப் தானியேல், அதில் முதல் செய்தி தானியேலுக்கு கப்ரியேல் அறிவுறுத்தியவைகள். ஜூலை மாதம் 30, 1961 ஆண்டு காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில் நான் 48வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன்.
சபையானது மார்ட்டின் லூத்தர் மூலமாக நீதிமானாக்குவதற்குள் வந்தது. ஜான் வெஸ்லி மூலியமாக பரிசுத்தமாக்குதலுக்குள் வந்தது. பெந்தகோஸ்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் வந்தது. இப்பொழுது அவள் தன்னுடைய கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டு ஆவியில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். பூரணமானதாக இருக்கிறது. பார்ப்பிரண்டால் சபையானது இந்த 6 சபை காலமாக கடந்துருச்சு. மார்ட்டின் லூதர் மூலமாக நீதிமானாக்கப்படுதல், ஜான் வெஸ்லி மூலியமாக பரிசுத்தமாக்கப்படுதல், பிறகு பெந்தகோஸ்தன் மூலியமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கடந்து வர வேண்டும். ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் ஒருவன் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் ஒருவன் மனவாட்டியாக தெரிந்து கொள்ள முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் தன்னுடைய சிந்தையிலே யாரை யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் மனவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. அந்த பிள்ளைகள் ஞானசாந்தத்தோடு நின்றுவிட மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்குதல், அதாவது நீதிமானாக்குவதற்குள்ள வர வேண்டும், பரிசுத்தமாக்குவதற்குள்ள வர வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்குள்ள வர வேண்டும். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த 3 கட்டங்கள் கடந்து வர வேண்டும். பாருங்கள், சபைக்கு செல்வதனாலேயோ ஞானசானம் பெறுவதனாலேயோ ராபோஜனம் பெறுவதனாலேயோ அல்லது சபையில் ஒரு அங்கத்தினராக இருப்பதனாலேயோ ஏழை மக்களுக்கு உதவுவதனாலேயோ அல்லது ஏழை மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து இல்லை தன்னுடைய வருமானத்தை எல்லாம் சபைக்கு கொடுப்பதனாலேயோ ஒருவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் நீதிமானாக்கப்படுதலில் கடந்து வர வேண்டும், பரிசுத்தமாக்குதலுக்கு கடந்து வர வேண்டும். பெந்தகோஸ்தியின் ஆவியின் அபிஷேகமாக்கி அக்கினி ஞானசானத்தை பெற்றுக்கொண்டு அவன் பூரணமானதாக, அவன் பர்ஃபெக்டாக கடந்து வருகின்ற பொழுதுதான் தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்போ இங்க நம்மளை வழிநடத்துவதற்கு ஒரு இனத்தான் மீட்பர் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு சிங்க கூட்டத்தை ஒரு சிங்கத்தான் வழிநடத்தணும். ஒரு புறா கூட்டத்தை ஒரு புறா தான் அங்கே நின்று கொண்டு தலைமை தாங்கி ஒரு தலைவராக நின்று கொண்டு அல்லது ஒரு ராஜாவாக நின்று கொண்டு வழிநடத்தணும். அல்லது ஒரு யானை கூட்டத்தை ஒரு யானை தான் அங்கே நின்று கொண்டு வழிநடத்த வேண்டும். சிங்க கூட்டத்தை போய் யானை வழிநடத்த முடியாது, அல்லது யானை கூட்டத்தை போய் சிங்கம் வழிநடத்த முடியாது. அப்போ தேவன் இந்த புறஜாதிக்கென்று ஒரு இனத்தான் மீட்பரை வைக்கின்றார், புறஜாதிக்கென்று ஒரு மெசியா வைக்கின்றார், புறஜாதிக்கென்று ஒரு தீர்க்கதரிசியை வைக்கின்றார். அப்போ புறஜாதியானது முதலாம் சபை காலத்தில் பவுல் மாத்திரமே எபிரேயராக நின்று கொண்டு தீர்க்கதரிசியாக புறஜாதிக்கு வைத்தார். ஆனால் புறஜாதிக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி அவர் வில்லியம் மரியன் பிரன்னமாக இருக்கின்றார். அப்போ அவர் நமக்குள்ளேயே பிறக்க வைத்து இந்த புறஜாதிக்குள்ளேயே அவர் வாழ வைத்து இந்த புறஜாதிக்குள்ளே இருந்து அவர் தீர்க்கதரிசியாக தேவன் நியமித்து அவரையே நம்மளை வழிநடத்துவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுடைய கூடாரமாக இருக்கிறது. அப்போ இந்த இனத்தான் மீட்பர் என்ன ஆகின்றார்? அவர் பேர் அங்க மாற்றப்படுகிறது. பாருங்கள், 49வது பேரை வாசிக்கிறேன். நமது இனத்தான் மீட்பர் நியாயாதிபதியாக ஆவதற்காக சிங்கமாக ஆக போகையில் மூப்பர் அவரை ஒரு ஆட்டுக்குட்டி என அழைத்தது சரியே. பாருங்கள், இனத்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இனத்தாரா? நமது இனத்தார் அல்ல. ஏனென்றால் அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காத வார்த்தையினாலே பரிசுத்தாவினாலே பிறந்தவர். நாமெல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? ஆணுக்கும் பெண்ணுக்குமாக பிறந்திருக்கின்றோம். கர்ப்பத்தரித்தலின் பாருங்கள், நாம பிறந்திருக்கின்றோம். அவரோ வார்த்தையினால பிறந்திருக்கிறார். அவர் ஆதாமுடைய இனத்தான், அவர் ஏவாளுடைய இனத்தான். நம்முடைய இனத்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறவாத அவர் நம்முடைய இனத்தானாக மாற முடியாது. அப்போ நம்முடைய இனத்தானாக மாற வேண்டும் என்றால் நமக்குள்ளிருந்தே ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வருகின்ற பொழுது யூத கோத்திரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் தேவன் இயேசு என்னும் சரீரத்தை தெரிந்து கொண்டாரோ, 30 ஆண்டுகள் அவர் சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த 3 ஆண்டுகள் மாத்திரமே பரிசுத்த ஆவி அவருக்குள் ஊற்றப்பட்டு வார்த்தையின் நிறைவேற்றுதலாக இருந்தார். அதே போல இந்த புறஜாதி நாட்களிலே புறஜாதிக்குள்ள இருக்கிற மனவாட்டியை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தேவன் இனத்தான் மீட்பரை தர வேண்டும். அந்த இனத்தான் மீட்பர் நமக்குள்ளேயே பிறக்க வேண்டும். அந்த இனத்தான் மீட்பர் நமக்குள்ளிருந்து அவர் தீர்க்கதரிசியாக, ஏனால் மெசியா எப்பொழுதுமே அவர் தீர்க்கதரிசியாகத்தான் வெளிப்படுவார்.
மெசியா வரும்பொழுது அவர் தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியென்றால் நமக்கென்று ஒரு இனத்தாரை நியமிக்கின்ற பொழுது அந்த இனத்தாரைத்தான் யோவான் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கின்றான். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். நமது இனத்தான் மீட்பர் நியாயாதிபதியாக ஆவதற்காக சிங்கமாக ஆகப் போகையில் மூப்பர்கள் அவரை ஒரு ஆட்டுக்குட்டி என அழைத்தது சரியே. 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை உடையவராக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார். அப்புஸ்தகம் கையில் எடுக்கப்பட்ட பொழுது மத்தேஸ்தர் ஊழியமானது முடிவடைந்து விட்டது. பாருங்கள், பரிந்து பேசுகிற ஊழியம் போயிருச்சு, ரத்தம் அங்கே போயிருச்சு, மத்தேஸ்தர் ஊழியம் போயிருச்சு, கிருபை அங்கே போயிருச்சு. எப்போ போயிடுச்சுங்க? முத்திரையை உடைக்கின்ற பொழுது. முத்திரை எப்பங்க உடைச்சாரு? 1963. அப்படி என்றால் அது பரிந்து பேசுகிற ஊழியமாக இல்லாமல், மத்தியஸ்தர் ஊழியமாக இல்லாமல் அது நியாயசனமாக மாறிவிட்டது. பாருங்கள், 9 வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறது. பாருங்கள், அப்போ இந்த 3ஆம் அதிகாரம் புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட 3 அதிகாரங்கள் மாத்திரம்தான் சபை காலத்தை குறிக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலே யோவான் பரலோகத்தின் கதவை திறப்பதை காண்கின்றார். 3ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே தேவன் லவோதிக்கா சபைக்கு வந்து கதவை தட்டுகின்றார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. அந்த இடத்துல தாங்க 7 சபை காலங்களுக்கும், அதாவது 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் சபை காலங்கள். அந்த 7 சபை காலங்களுக்கும் முத்திரை உடைப்பது 5வது அதிகாரம், முத்திரை போடுவது 5வது அதிகாரம். அந்த 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு. பாருங்கள், அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்திலே சபை எடுத்துப்பட்ட பிறகு 4ஆம் அதிகாரத்திலே வானங்கள் திறக்கப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பிறகு 10ஆம் அதிகாரத்திலே தேவன் வலதுகால் சமுத்திரத்தின் மேலும் இடதுகால் பூமி மேலே வைத்துக்கொண்டு அவர் முத்திரை திறப்பதற்காக பூமிக்கு வருகிறார். இந்த இடைப்பட்ட நிகழ்ச்சி தாங்க பிளவு. அப்ப இந்த பிளவில் என்ன ரகசியம் ஏற்பட்டிருக்கிறது? இந்த பிளவிலே காணக்கூடாத ரகசியங்களை தேவன் எப்படியாக வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தி தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் செய்தியிலிருந்து வாசிக்கின்றேன். அதாவது அதே செய்திதான் தானியேலின் 70 வாரம் என்ற செய்தியில் முதல் தானியேலுக்கும் கப்ரியேலுக்கும் அறிவுறுத்தியவைகள் ஜூலை மாதம் 30ஆம் தேதி 1961வது ஆண்டிலே காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 41வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது சபை காலங்கள் முடிவுற்ற பிறகு உடனே 4ஆம் அதிகாரத்தில் யோவான் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றான். மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் அதற்கு முன்பாக சபை காலங்கள் முடிவதையும் கண்டான். அந்த இடத்தில்தான் நான் ஒரு வினாடி நிறுத்திவிட்டு, புறஜாதிகளின் காலத்தில் ஏதோ ஒரு மகத்தான பெரிய வல்லமையான காரியம் நடைபெற வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று கூறிட நான் விரும்புகிறேன். பாருங்கள், புறஜாதி காலத்தில் பெரிய அதிசய அற்புதம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி இன்னும் அவர் வருவார், இவர் வருவார், மோசே எலியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தவறாக இருக்கிறார்கள். ஏனென்றால் 3ஆம் அதிகாரம் மாத்திரம்தான் புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட காலம். 4ஆம் அதிகாரம் யோவானை போல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் முத்திரை உடைப்பவர் யார் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே தேவன் பூமிக்கு வந்து முத்திரை உடைக்கின்றார். அப்படியென்றால் இன்றைக்கு நாம் முத்திரைகளை உடைத்து கையில் வைத்துக்கொண்டு சபைகளிலும் வீட்டுகளிலும் வாசித்து கொண்டிருக்கின்றோம். அப்படியென்றால் சபை காலம் முடியாமல் தேவன் எப்படி முத்திரை உடைப்பார்? அதனால்தான் தேவன் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவு, அந்த பிளவில் என்ன நடந்தது என்பதை பற்றித்தான் செய்தியை கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவை நன்றாக கவனித்து பொறுமையோடு கர்த்தரிடத்து ஜெபம் செய்து அந்த செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி உங்களால் நிச்சயமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். பாருங்கள், புறஜாதிகளின் காலத்தில் ஏதோ ஒரு மகத்தான பெரிய வல்லமையான காரியம் நடைபெற வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்த்துக்கிறார்களே, அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று கூறிட நான் விரும்புகிறேன்.
சபை காலங்களை பற்றியும் புறஜாதிகளின் ஆளுகையில் நடைபெறப் போகின்ற அனைத்து காரியங்களை பற்றியும் உள்ள விஷயங்களும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 முடிய உள்ள அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட காலம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் தான். அதுக்கப்புறம் அது எல்லாம் பாருங்கள், அது யூதர்கள் செல்கின்றது. அங்க தாங்க பிளவு. ஜனங்கள் காணக்கூடாதபடிக்கு தேவன் எளிமையாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். அதன் பிறகு சபையானது மகிமையில் எடுக்கப்படுகிறது. பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே சபையானது எடுக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் யோவானைப் போல இந்த சபை முத்திரை உடைத்தது யார், 5ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை வெளிப்பாடை இந்த சபை பெற்றுக்கொள்கிறது. பாருங்கள், அதன் பிறகு சபையானது மகிமையில் எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு 13ஆம் அதிகாரம் முடிய உள்ள காரியங்கள் எல்லாம் யூத இனத்திற்கு நேருகிற காரியங்களாகும். பாருங்கள், 19வது அதிகாரம் வரைக்கும், 3ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்கள் எல்லாமே யூத இனத்திற்கு நேருகிற காரியங்களாகும். அப்படி என்றால் இந்த முத்திரை உடைத்தது யாருக்கு? யூதர்களுக்கு. அதனால்தான் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவில் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது 30வது பேராவை நான் வாசிக்கிறேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. நீங்கள் நன்றாக கவனித்தால் அது கிறிஸ்து என்று விளங்கும். பாருங்கள், அவர் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் தூதன் என அழைக்கப்படுகின்றார். அவர் இப்பொழுது யூதர்களிடம் நேரடியாக வருகின்றார். ஏனெனில் சபை அப்பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அப்போ தேவன் முத்திரை உடைக்க எங்க வருகின்றார்? யூதர்களுக்குத்தான் வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தா தானே புறஜாதியோட நாட்கள் முடிந்து யூதர்களுக்கு தேவன் போக முடியும். 3 ஆண்டுகள் மோசே, எலியா, கிறிஸ்துவோட ஊழியமாக செல்ல முடியும். அப்படி என்றால் அந்த முத்திரை உடைத்ததை யூதர்களுக்கு தானே. அப்படி என்றால் அவர் எப்படி யூதர்கள் செல்லாமல் இந்த முத்திரையை உடைக்க முடியும்? அப்படி என்றால் சபையானது எடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், தெல்ல தெளிவாக தேவன் இந்த வெளியேறு பெற்ற 3வது வேதாகமத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். தானியேல் புஸ்தகத்திலே சபையானது உன்னதத்திற்கு எடுத்துப்பட்ட பிறகு உள்ளதாகும். இவைகள் எல்லாம் அப்பொழுது மகா உபத்திரவ காலமாகும். அப்பொழுது புறஜாதிகள் அவர்கள் வெட்டப்படுவதை தவிர வேறு ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. எனவே நாம் அவைகளை எடுத்துக்கொண்டு பார்ப்போமாக. ஆனால் சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலேயே கடைசி சபை காலமாகிய லவோதிகா சபை காலம் முடிவுற்ற உடனேயே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறது. அப்போ சபை எடுக்கப்பட்டாதான் தேவன் முத்திரை உடைப்பார். அப்போ எப்படி கிறிஸ்து வராமல் எப்படி சபை எடுக்கப்படும்? கிறிஸ்து பூமிக்கு வராமல் எப்படி முத்திரை உடைக்கப்படும்? கிறிஸ்து பூமிக்கு வராமல் எப்படியாக மோசே, எலியாவோட ஊழியம் எப்படி நிறைவேற்றப்படும்? அப்படி என்றால் இங்கே நடந்த நிகழ்ச்சி என்ன? இந்த பிளவு வழியாக கர்த்தர் எளிமையாக வாசம் செய்து எல்லா காரியத்தையும் முடித்து வைத்து விட்டாரே. அதை காணக்கூடாதபடிக்கு தேவன் எளிமையாக வாசம் செய்து விட்டாரே. அப்படி என்றால் இந்த ரகசியங்கள் யாருக்கு? தேவன் இயேசு கிறிஸ்துவாக முதல் வருகிலே வருகின்ற பொழுது 12 கோத்திரங்களும் மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். இரவும் பகலுமாக வேதத்தை வாசித்துக் கொண்டு பரிசேயர், சதுசேயராகட்டும், ஆசாரிகள் எல்லாருமே நியாய பிரமாணத்தின் பிரகாரம் 100% நீதிமான்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விபச்சாரியான பெண்ணு, மீன் பிடிக்கிற சகோதரனாகிய பேதுரு, இவர்கள் பாருங்கள், அன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை, நடமாடக்கூடிய மனிதனாகிய தேவனை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்போ தேவன் தான் பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு சில பேருடைய கண்களை தேவன் குருடாகி போடுகின்றார். ஒரு சில கண்களை மாத்திரமே தேவன் திறந்து வைக்கின்றார். அப்படி திறந்து வைக்கிற பிள்ளைகள் தான் தேவன் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல இந்த 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது அவருடைய வருகை மிகவும் எளிமையாக இருப்பதனாலே உலக ஜனங்கள் எல்லாம் மெசியா வரப்போறார் என்று காத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவன் எளிமையாக வாசம் செய்து தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த கடைசி நாட்களிலே பிளவு வழியாக ஒரு மரணம் ஏற்படுகிறது. பிளவு என்றாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு விரிசல். அது ஒரு மரணம், அது ஒரு பிளவாக இருக்கிறது.
அந்த வழியாக ஒருவன் கடந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் அவன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாய் இந்த பிளவு வழியில கடந்து வருகின்ற பொழுது ரகசியங்களின் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்து வெளிப்பட்ட இந்த கடைசி நாள் வெளிப்பட்ட கிறிஸ்து யார் என்று அடையாளம் கண்டு கொண்டால்தான் இந்த பிளவு வழியாக அவன் கடந்து செல்ல முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு ஜனங்கள் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் மிகவும் எளிமையாக வந்துவிட்டார். பாருங்கள், நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட காரியம் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட முத்திரைகளால் புஸ்தகிக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் வீட்டர்களுடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவார் யார் என்று மிகுந்த சத்தமிட்ட கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பாருங்க, தொடவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது, அதை எடுத்து உடைக்கவும் முடியாது என்று 5ஆம் அதிகாரத்திலே பலமுள்ள தூதன் அங்கு நின்று கொண்டு சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றார். அது யாருங்க? வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது என்று வேதம் போதிக்கிறது. இங்கே எங்கேயுமே திருச்சி உடைப்பார் என்று போடவில்லையே, இங்கெங்கே அப்போஸ்தலர் உடைப்பார் என்று போடவில்லையே. அப்ப யார் தான் உடைக்கணும்? பாருங்கள். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என் நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமான புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரை உடைக்கவும் உடைக்கி ஜெயம் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்கள் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனமே உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். பின் வேத வார்த்தையின் பிரகாரம் யார் தாங்க முத்திரையை உடைக்கணும்? ஆட்டுக்குட்டியானவர் தான். ஏற்கனவே வாசித்து காண்பித்தேன். நமக்கென்று ஒரு இனத்தான் மீட்பர். அந்த இனத்தான் மீட்பரே தான் பரலோகத்திலே மூப்பர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கிறார். யாருங்க அழைச்சாரு? நம்முடைய இனத்தான் மீட்பரை தான் ஆட்டுக்குட்டியானவராக அழைக்கின்றார். அப்போ இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறக்குவதற்கும் பார்ப்பதற்கும் கூடாது என்று வேதம் போதிக்கிறது. இங்கே எங்கேயுமே ஒரு அப்போஸ்தலர் உடைப்பாரோ அல்லது தீர்க்கதரிசி உடைப்பாரா அல்லது போதகர் உடைப்பாரா அல்லது டீக்கன்மார்கள் உடைப்பாரா என்று எந்த விதமான வார்த்தை மீது சொல்லப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்கணும். வானத்திலும் ஆள் இல்லை, பூமியிலும் ஆள் இல்லை, பூமியின் கீழேயும் ஆள் இல்லை. எந்த மனிதனுக்கும் அருகதி இல்லை, அனுமதி இல்லை, தகுதி இல்லை என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்போ யார் தான் உடைக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். அப்போ இந்த 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே பிளவு வழியாக இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி கடந்து வந்தார் என்பதை பற்றி நான் செய்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள், சோல்ஸ் தட் ஆர் இன் பிரேசன் நவ், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 1963 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில் 146 நான் வாசிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யோவான் சுற்றிலும் முற்றிலும் பார்த்தான். வானத்திலாவது பூமியின் கீழாவது எந்த ஒரு மனிதனோ அல்லது தேவனோ யாருமே அந்த புஸ்தகத்தை எடுக்கவோ அல்லது முத்திரைகளை உடைக்கவோ அல்லது அதை பார்க்கவோ கூடாதிருந்தது. ஒரு மனிதன் பாத்திரவானாக இருக்கவில்லை. யோவான் தான் மனம் கசந்து அழுந்ததாக கூறினான். பாருங்கள், தெள்ள தெளிவாக இருக்கிறது. வானத்திலோ பூமியிலோ இல்லை ஒரு தூதனோ இந்த முத்திரை உடைப்பதற்கு யாருமே பாத்திரவான் இல்லை என்று யோவான் தான் மனக்கசந்து அழுததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு தீர்க்கதரிசி உடைக்க முடியுமா? ஒரு அப்போஸ்தலர் உடைக்க முடியுமா? அல்லது ஒரு ரெவரண்ட் உடைக்க முடியுமா? உடைக்கவே முடியாது. யார் தாங்க உடைக்கணும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்கணும். மேலும் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு தூதன் அவனிடத்தில் வந்து, யோவானே அழாதே, ஏனெனில் யூத கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், அவர் பாத்திராக இருக்கிறார் என்றான். யோவான் சிங்கத்தை பார்க்க திரும்பினான். ஆனால் அவன் எதை பார்த்தான்? ஆட்டுக்குட்டியை. அது இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி. அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தது. எவ்வளவு காலமாக? உலகத் தோற்றத்துக்கு முன்பாக. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இருந்த ஆட்டுக்குட்டி யாருங்க? ஏலோயிம், லோகோஸ்,
பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அவரே லோகோஸ், அவரே ஏலோயும், அவரே ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட, மாம்சத்தில் வெளிப்பட்ட நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப யார்தான் உடைக்கணும்? ஏலோயும், பரிசுத்த ஆவியானவர், லோகோஸ், அவர்தான் உடைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இங்கு எங்கேயுமே தீர்க்கதரிசி என்று போடவில்லை, அல்லது பிரதர் பிரண்ணாம் என்று போடவில்லை, அல்லது பாருங்கள் அப்போஸ்தலன் என்று போடவில்லை. யாருங்க உடைக்கணும்? ஆட்டுக்குட்டியை, அது ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியை, அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தது எவ்வளவு காலமாக? உலக தோற்றத்துக்கு முன்பே. ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்திலே புஸ்தகத்தை வைத்து கொண்டிருந்தவரிடம் நடந்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவர் சிங்காசனத்தில் மேல் ஏறி அதில் அமர்ந்து கொண்டார். அதுதான், அது முடிந்து விட்டது. எப்பொழுது முத்திரைகள் வெளிப்பட்ட போது கடைசி நபர் அவர் மீட்கு கொண்டது அனைத்துமே அங்கு ஒன்றுமே இல்லை, அவர் மீட்க வந்தார். பாருங்கள், எப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை எடுத்து சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தாரோ அப்போ எல்லாமே முடிந்து விட்டது. அவர் ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்கப்படவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்கப்படவில்லை? அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. அவர் அங்கு நிற்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் மீட்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அப்ப ஏன் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்கப்படவில்லை, அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் மீட்கப்படவில்லை என்றால், இந்த மணவாட்டியுடைய பெயர்கள் எல்லாமே ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்திலே ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்ப இந்த மணவாட்டியை தேவன் எப்ப தெரிந்து கொள்கின்றார்? இந்த கடைசி நாட்களிலே, லவோதிகா சபை காலத்தில் தான் தேவன் தனக்கென்று பாகமாக மணவாட்டி தெரிந்து கொள்கின்றார். அப்ப இந்த லவோதிகா சபை காலம் வர வரைக்கும் கர்த்தர் முத்திரையை திறக்க முடியாது. அப்ப இந்த லவோதிகா சபை காலம் வந்த உடனே பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையை அங்கு நிறைவேற்றி காண்பிக்கின்றார். ஏனென்றால் புறஜாதிக்குள்ள மணவாட்டி சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றால், தேவன் முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அவளுக்கு ஒரு செய்தி வேணும். அவளை விட்டு வெளிவா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பலியும் காணிக்கின ஒளிய பண்ணிட்டேன், நியாய பிரமாணத்தையே முறித்து போட வந்தேன் என்று சொல்லி தேவன் கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரோ, அதே போல அந்த சபை காலமாக கடந்து வந்த செய்திகளை தேவன் உடைத்து போட்டு முத்திரைகள் மூலியமாக தேவன் ஒரு புதிய மன்னாவை கொடுத்து இந்த மணவாட்டியை வெளியே அழைக்கின்றார். பாருங்கள், ஏனெனில் அவர்கள் மீட்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அவர்களுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. யாருடைய பேருங்க? இந்த புறஜாதி சபைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாளே, சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள, மனித ஞானத்துக்குள்ள, பாரம்பரியத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாளே, அந்த மணவாட்டியுடைய பெயரு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்றும் அவரும் அவர்களுடன் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். பாருங்கள், அப்ப இந்த கடைசி நாட்களில் தான் உடைக்கப்பட வேண்டும். இந்த லவோதிகா சபை முடிவின் காலத்தில் தான் உடைக்கப்பட வேண்டும். அதனால் தான் பாருங்கள், 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவு. ரொம்ப எளிமையாக தேவன் வந்து விட்டார். அப்போ 3ஆம் அதிகாரத்திலே சபையானது எடுக்கப்படுகின்ற பொழுது தேவன் அங்க பரம ரகசியத்தை தேவன் அங்கே பாருங்கள் எளிமையாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். சில ஜனங்களுக்கோ தேவன் கண்களை திறந்து வைக்கின்றார், சில ஜனங்களுக்கோ தேவன் குருடாக்கி போடுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களையும் தேவன் அன்றைய நாட்களிலே முதல் வரிகளை வருகின்ற பொழுது குருடாக்கி போட்டார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே கண்களை திறந்து வைத்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அல்லவா? அப்ப இன்றைக்கு வரும்பொழுதும் உலக ஜனங்கள் எல்லோருமே கிறிஸ்துவை காண முடியுமா? முடியாது. கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் காண முடியும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்று அவரும் அவர்களுடன் புஸ்தகத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் திரும்ப வந்து பரிந்து பேசுகின்றார். பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான். ஏனென்றால் தேவன் யூதனிடத்திலே மொத்தம் 3 ஜனங்கள், யூதர், சமாரியர், புறஜாதியர். தேவன் யூதரிடத்தில் வருகின்ற பொழுது ஆவியிலே வந்தாரு, மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்தார்.
சமாரிட்ட பெண்ணுகிட்ட போகின்ற பொழுது தேவன் ஆவியிலேயே போனாரு, மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்தார். அப்போ 2 சந்ததிக்கும் தேவன் ஒரு மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு நடமாடக்கூடிய மனிதனாக, சாப்பிடக்கூடிய மனிதனாக, தொடக்கூடிய மனிதனாக, பார்க்கக்கூடிய மனிதனாக ஏழையும் நின்று கொண்டிருந்தார். அப்போ 3வது இனமாகிய புறஜாதி இடத்துல வருகிறது மாத்திரம் எப்படி அவர் ஆவியிலே வருவார்? அதே போல நடமாடக்கூடிய மனிதனாக வந்தால்தானே கர்த்தர் நீதிபரர் என்று நாமம் அவருக்கு பொருந்த முடியும். 2 பேர்த்துக்கு மாத்திரமே அவர் நடமாடக்கூடிய மனிதனாக வந்துட்டு புறஜாதி மத்தியில மாத்திரம் அவர் எப்படி ஆவியிலே வர முடியும்? அப்போ அவர் பச்சாதாபம் உள்ள தேவனாக இருப்பார் அல்லவா? அப்போ தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் அவர் யூதனிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டது போல, சமாரிய பெண்ணுக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது போல புறஜாதிக்கும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் நடமாடக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அவர் முகத்தை பார்க்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அவர் ஒரு சாப்பிடக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். தொடக்கூடிய மனிதனாக இருந்தால்தான் தேவன் நீதிபரர். அவர் யூதனுக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்டாருப்பா, சமாரியர்களுக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்டாருப்பா, புறஜாதிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டாரு. அவர் நீதிபரர், அவர் நியாயம் விசாரிப்பவர், அவர் அற்புதமானவர் என்று சொல்ல முடியும். அதனால் தான் பாருங்கள், தேவன் புறஜாதியின் மத்தியிலே தேவன் நடமாடக்கூடிய மனிதனாக எளிமையாக வந்து விட்டார். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அப்படி என்றால் அவர் ஏலோயும் லோகோஸ். அந்த லோகோஸ் தான் எங்கே வரணும்? ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு மறுபடியுமாக மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். ஆபிரகாம் இடத்திலும் சாராளிடத்தில் தன்னுடைய மாம்சத்தில் வெளிப்பட்டு சாராளுக்கு முன்பாக தன் முதுகை திருப்பி சாராள் நகைத்தது அவர் எப்படி சொன்னாரோ அதே போல இந்த கடைசி நாட்களில் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் முதுகை திருப்பி காண்பித்து, நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் பசுத்த ஆவியானவர், நானே உங்கள் கர்த்தர் என்று அவர் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு என்ற செய்தியில 33வது பேராவிலே பேசுகின்றார். இதோ ஆபிரகாம் இடத்தில் பேசின அதே தூதன் இதோ இந்த மத்தியிலே உங்கள் சபைக்கு முன்பாக நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் பசுத்த ஆவியானவர், நானே உங்கள் கர்த்தர் என்று தேவன் பேசுகின்றார். பாருங்கள், 152வது பேரா வாசிக்கிறேன். இப்பொழுது காவுல் ஆத்தும கண்ட செய்தியில அவரை கவனியுங்கள். அநேக போலிகளும் மற்றெல்லாருமே எழும்புவார்கள், ஆனால் உண்மையாகவே யாராகிலும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் சபை முன்குறிக்கப்பட்டுள்ளது. கரைத்திரை அற்றவளாய் அவள் இங்கே இருப்பாள். ஆட்டுக்குட்டியானவர் அந்த நோக்கத்திற்காகவே மரித்தார். அந்த புஸ்தகத்திலுள்ள கடைசி பெயர் மீட்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதை செய்தது நானே. இதுக்கு யாருங்க பதில் சொல்ல முடியும்? ஆட்டுக்குட்டியானவர் வந்து புஸ்தகத்தை எடுத்தாரே, அது செய்தது நான் தான்றார். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான லோகோஸ் எங்கு நின்று விட்டார்? பிரண்ணமாக நின்று விட்டார். முதல் வரிகளே இயேசு கிறிஸ்துவாக நின்ற அதே அவர்தான் 3 ஆண்டு ஊழியத்துக்காக 30 ஆண்டுகள் சாதாரண மனிதனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு மாத்திரமே தேவன் கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ணமாகி வேத வார்த்தையின் நிறைவேறுதலாக இருந்தார். அதே போல யூதனுக்கென்று கொடுக்கப்பட்ட 3 ஆண்டுகள் மீதி இருந்தது. தானியேலுடைய 70 வாரத்திலே 69 அரை ஆண்டுகள் மெசியா சங்கரிக்கப்படுவார். 69 அரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது. மீதி தானியேல் புஸ்தகத்தின் வார்த்தையின் பிரகாரம் 3 ஆண்டுகள் அரைக்காலம். அந்த அரைக்காலம் என்பது என்ன? மறுபடியும் அந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 வருஷ ஊழியமாக மோசே, எலியா, கிறிஸ்துவாக வெளிப்படுவதுதான் இந்த 3 ஆண்டு ஊழியம். அந்த 3 ஆண்டு ஊழியத்தை தான் தேவன் முத்திரையை திறந்து யூதர்கள் தருகின்றார். ஏற்கனவே வாசித்து காண்பித்தேன், மறுபடியும் அதை வாசிக்கிறேன். 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவில் 30வது பேரா. பின்பு பலமுள்ள வேறு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவள் சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. நீங்கள் நன்றாக கவனித்தால் அது கிறிஸ்து என்று விளங்கும். பாருங்கள், அவர் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் தூதன் என அழைக்கப்படுகின்றார். அவர் இப்பொழுது யூதர்களிடம் நேரடியாக வருகிறார். ஏனெனில் சபை அப்பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அது சரி. அப்ப முத்திரை வரைக்கும் எங்க வருகின்றார்? அந்த 3 ஆண்டுகள் தானியேலுடைய 70 வாரம் நிறைவேற்றுவதற்காக அவர் மோசே, எலியா, கிறிஸ்துவாக ஒரே சரீரமாக நின்று கொண்டு அவர் யூதர்களிடம் நேரடியாக வருகின்ற பொழுது சபையானது எடுக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் அந்த முத்திரை உடைத்தது யாரு?
ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதை செய்தது நானே. நான் தாப்பா அந்த ஆட்டுக்குட்டியானவர், நான் தாப்பா முத்திரை உடைச்சன் என்று வில்லியம் மரியன் பிரண்ணாம் பேசுகின்றார். அப்படி என்றால் தேவன் எளிமையாக பாருங்கள். அதனால்தான் வில்லியம் மரியாம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம், அவர் தோளின் மேலே அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தின் மூலியமாக 7 தூதர்கள் ஏன் அவரை தூக்கி கொண்டு சென்றார்கள் பாருங்கள். இது எல்லாமே பரம ரகசியம். இதுதான் 7ஆம் சபை காலத்துக்கும் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவுல நடந்த நிகழ்ச்சி. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு விட்டார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நான் தாப்பா முத்திரை உடைச்சன் என்று, நான் தான் புஸ்தகத்தை எடுத்தேன் என்று பாருங்கள். இந்த செய்தி நமக்கு போதிக்கிற தேவன் எளிமையாக வாசம் செய்து விட்டார். தேவ தூதர்களும் செராபின்களும் 24 மூப்பர்களும் மிருக ஜீவன்களும் எல்லோருமே தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து சிங்காசனத்திற்கு மீட்டிற்கு முன்பாக விழுந்த நீர் ஒருவரே பாத்திருவா இருக்கிற என்றனர். யோவானும் நான் ஆமேன் என்று கூச்சலிட்டதை வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்துமே கேட்டனே என்றான். எப்படிங்க வானத்திலும் பூமியில் இருக்கிற சத்தம் கேட்க முடியும்? தேவனுக்கு அலோலியாக்களும் துதிகளும் இறக்க ஆர்ப்பரித்தல். பாருங்கள், அப்ப இங்க என்ன நடந்தது? தேவன் மிக எளிமையாக வந்து விட்டார். அப்படி வருகின்ற பொழுதுதான் தேவன் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய ஆபிரகாம் சந்ததியுடைய பிள்ளைகளுக்காக ஆபிரகாம் இடத்துல எப்படி நடமாடக்கூடிய மனிதனாக, பால் குடிக்கிற மனிதனாக, மாட்டிறைச்சி சாப்பிடுகின்ற மனிதனாக, பேசக்கூடிய மனிதனாக, பார்க்கக்கூடிய மனிதனாக, சாராளுக்கு முன்பாக தன் முதுகை திருப்பி நின்று பேசின அதே மனிதன்தான் கடைசி நாட்களில் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு தன் முதுகை காட்டி சபைக்கு முன்பாக நின்று கொண்டு, நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே கிறிஸ்து, நானே ஏலோயும், நானே கர்த்தர், நானே பசுத்தாவி என்று பிரண்ணாம் கூடத்தில் தன் முதுகை திருப்பி நின்று பேசி கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் முத்திரை உடைத்தது யார்? அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய ஏலோயும் தான் கடைசி நாட்களிலே பிரண்ணாமாக வெளிப்பட்டு எளிமையிலே வாசம் செய்து நடமாடக்கூடிய மனிதனாக இருந்து கொண்டு முத்திரையை திறந்து கொடுத்து விட்டார். முத்திரை யாருக்கு உடைச்சாருப்பா? யூதர்களுக்கு. சபைக்காலம் முடிஞ்சா தாப்பா முத்திரை உடைக்க முடியும். அப்படி என்றால் எல்லா காரியமும் நிறைவேறிவிட்டது. அவர் ரொம்ப எளிமையாக வந்து விட்டார். இந்த பிளவு வழியாக ஒருவன் கடக்கவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அப்போ இந்த வெளிப்பாடை, இந்த ரகசியங்களை இன்றைக்கு வெளிப்பட்ட வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார் என்று ஒருவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் பிளவு வழியாக மரணத்தை ஏற்படுத்துகின்றான். அவன் மரணத்துக்குள்ள செல்கின்றான். இதுதான் 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவு. இந்த பிளவு வழியாக ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணம் என்றாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள விரிசல். இன்றைக்கு சபை ஸ்தாபனங்கள் தேவனை விட்டு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று விட்டார்கள். மெஸ்ஸியா வருவார் காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்த மெஸ்ஸியா அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அப்படியாக இருக்கின்ற பொழுது மறுபடியுமாக எப்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார்? மறுபடியுமாக எப்படி ஒரு யூதனுக்கு ஒரு ஊழியம் நடக்கும்? அவர் முத்திரை உடைத்தது யூதனுக்கு தானே. 3 ஆண்டுகள் நிறைவேறுவதற்காக மோசே எலியா கிறிஸ்துவாக நின்று